ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்கே நாங்களும் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி நாம் பூஜா பாத்திரம் க்ளீன் பண்ணுறது வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை விட இன்னும் சிம்பிளாக நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே அந்த ஆயிலெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த பூஜா பாத்திரங்கள் எல்லாம் வந்து கழுவுறதுக்கு போடணும். ரொம்பலாம் பில்டப் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இது ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு ஐட்டம் தான். அதை ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு அவ்வளோ க்ளீனாக நம்ம கை வலிக்கவே இல்லை. எனக்கெல்லாம் அவ்வளோ பாத்திரங்கள் வந்து நான் கழுவுனேன். அந்த ஐட்டம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க. லெமன் சால்ட்டு தான். இது என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து எனக்கு சொன்னது. இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ பாத்திரம் எடுத்துருக்கனோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த லெமன் சால்ட் எடுத்துக்கணும். லெமன் சால்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நம்ம எவ்வளோ பாத்திரங்கள் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணியும் எடுத்துக்கிட்டு அது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ப்ரில்லும் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து ஆயில் பிசுக்கெல்லாம் போகும். கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சால்ட்டு மட்டும் கல் உப்பு சேர்த்திக்கோங்க. அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு பிளேட்ஸாக வந்து நம்ம அதுக்குள்ளார போட்டுடலாம். போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸுக்கு நீங்கள் வந்து அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம அந்த செம்பு பாத்திரம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். போட்டு ஒரே ஒரு டிப் தான். அதில் பார்த்தீங்கன்னா அதோட பாதி வந்து எவ்வளோ நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நீங்கள் வந்து ஒரு நம்மளோட அந்த ஸ்க்ரப்பர் போட்டு நீங்கள் கழுவுனாலே போதும். அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு வந்து பளபளன்னு ஆகிடும். ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணவே வேண்டாம் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. இப்போ வேலைக்கு போகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூஜா பாத்திரம்லாம் கழுவுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு வேலை. இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்து இந்த பூஜா பாத்திரம் அத்தனையுமே வந்து ஒரு டிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்தீங்கன்னா முடிஞ்சது. அவ்வளோ சூப்பராக பளபளன்னு ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்போவுமே பூஜா பாத்திரங்கள்லாம் வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம வந்து சாமி கும்பிடுவோம் ஃப்ரைடே. நான் வந்து எப்போயும் அப்படி தான் எவ்ரி வீக் வந்து தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா எந்த டைம் கிடைக்குதோ அந்த டைமில் வந்து நான் வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸாவது எடுப்பேன் நான் அந்த டைமு. அவ்வளோ பூஜா பாத்திரங்கள் என்கிட்ட இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா இது என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து எனக்கு வந்து சொன்னது. இது சூப்பரான உண்மையாலுமே நல்ல ஒரு டிப்ஸு. இது எல்லா மளிகை கடைகள்லையுமே பார்த்திங்கன்னா இந்த லெமன் சால்ட் அப்படிங்கிறது நமக்கு விற்கும். அப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற ப்ரில் தான், அப்புறமா சால்ட்டு தான், இவ்வளோ தான். புளி அதெல்லாம் வந்து ஊற வச்சு சுடுதண்ணி வச்சு அந்த மாதிரி கூட நம்ம க்ளீன் பண்ணவே வேண்டாம். லைட்டாக நீங்கள் வந்து அதை ஸ்க்ரப் பண்ணி விட்டிங்கனாலே போதும். அவ்வளோவும் பளபளன்னு ஆகிடுது. உண்மையாலுமே நிஜமாக உங்ககிட்ட வந்து நான் அதை வந்து ட்ரையல் காமிச்சிட்டு தான் இருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா பாத்திரம்லாம் வந்து அவ்வளோ பளபளன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. காமாட்சி விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு ஒரு 2 நாள் ஆனாலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாதிரி மங்கள் அடித்த மாதிரி ஆகிடும். ஏன்னா நம்ம டெய்லியுமே வந்து நம்ம விளக்கேற்றுறது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அது வாரத்தில் ஒரு தடவையாவது நல்லா க்ளீன் பண்ணி வைக்கணும். அது கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ எண்ணெய் பிஸ்கெல்லாம் போய் சும்மா அப்படியே பளபளன்னு ஆயிடுச்சு. இந்த விளக்கெல்லாம் வாங்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 24 இயர்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது என்னோடய அப்பா வந்து எனக்கு மேரேஜ் டைமில் கிஃப்டாக கொடுத்தது. இப்போ வரைக்கும் நான் அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ அதில் அந்த டிப் பண்ணி எடுக்கவுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா சுத்தமாயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டிப்ஸு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளி விளக்கு கூட பார்த்தீங்கன்னா, இதில தான் நான் டிப் பண்ணி எடுத்தேன். அவ்வளோ சூப்பர் அமேசிங்கா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஷைனிங் குடுத்தது. நான் உண்மையாலுமே இத வந்து நான் நம்பவே இல்ல, அவ சொல்றப்ப. நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹேப்பியா இருந்தது. கொஞ்ச நேரம் எல்லாமே வந்து நல்லா தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறமா, நம்ம எப்பயும் போல மஞ்சள், குங்குமம்லாம் வச்சு நம்ம அடுத்த நாள் வெள்ளிக்கிழமைக்காக நான் வந்து ஏற்பாடு பண்ணிட்டுருக்கிறேன். இந்த மஞ்சள் கூட பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம வந்து ஜவ்வாதும் சேர்த்திட்டு நம்ம வந்து அ மஞ்சள் குங்குமம் சேர்த்தி நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு பூஜா கப்போர்டு ஓப்பன் பண்ணுறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜவ்வாதோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் அந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அமேசான்லேருந்து நான் ஆர்டர் போட்ட ஒரு ட்ரெஸ் ஒன்று வந்திருந்தது. நல்லா க்ரே கலரில் ஒரு எல்லோ கலர் காம்போவில் வந்திருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது.
இந்த கலசம் பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு 2, 3 வருஷமே ஆயிருக்கும். இது வந்து நான் எடுக்கவே இல்ல. அதுவும் உப்பு ஜாடி பக்கத்தில வச்சங்காட்டி, அந்த உப்பெல்லாம் பட்டு கொஞ்சம் ஒரு மாரி ஆயிடுச்சு. அந்த உப்பு வந்து அந்த பாத்திரத்த சாப்பிட்ட மாரி, ஒரு மாரி துருப்பேறின மாரி இருந்தது. அ இது பார்த்தீங்கன்னா, நான் வந்து உண்மையாலுமே சொல்றேன், அமேசிங். நான் வந்து எவ்வளோ கை வலிக்க நான் இதெல்லாம் தேய்ச்சிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் தான் நான் இத வந்து தண்ணீல ஊற வச்சேன். எப்படி கிளீன் ஆயிருக்கு பாருங்க. அவ்ளோ சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. இந்த லெமன் சால்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய ஹோட்டல்ஸ்ல லெமன் ரைஸ்க்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த லெமன் சால்ட் வந்து நமக்கு ஆசிட் அந்த மாரிலாம் நம்ம கைய வந்து நம்ம ஹர்ட் பண்ணும் அப்டின்லாம் நம்ம நெனைக்கவே வேண்டாம். ரொம்ப நல்ல ஒரு ப்ராடக்ட் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ளோ பாத்திரங்கள் நான் தேய்ச்சேன் அப்டிங்கிறத நான் உங்களுக்கு கடைசில காமிக்கிறேன். இந்த துருப்பேறினது மட்டும் அது போகவே இல்ல. அதனால கொஞ்சம் வருத்தமா போச்சு. ஏன்னா, உப்பு பட்டு ரொம்பவே ஒரு மாரி ஆயிடுச்சு. அதோட பாலிஷ் எல்லாம் போயிடுச்சு. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா அது வந்து பளபளன்னு வந்தது. எனக்கு அவ்ளோ சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. இந்த ஒரு சொம்பு தேய்க்கிறதுக்கே எனக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகும் ஃபர்ஸ்ட்டெல்லாம். அ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இந்த இந்த கலசத்தில தான் பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டில்ல மணி பிளான்ட் வச்சு, இப்ப அத வந்து டெக்கர் பீஸா வந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் இவ்ளோ பாத்திரங்களுமே வந்து நாளைக்கு பூஜைக்காக ஏற்பாடு பண்ணி, எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அவ்ளோ சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. நைட் எல்லாமே குங்குமம், மஞ்சள் எல்லாமே வச்சுட்டு, நம்ம வந்து வச்சுட்டோம் அப்டின்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு நமக்கு பூஜை பண்றப்ப ரொம்ப சூப்பர்வா இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா, அழகா ஒரு ரங்கோலி போட்டாச்சு. விளக்கும் ஏத்திட்டேன். என்னோட 9வது வார வைபவலட்சுமி பூஜையும் முடிஞ்சது. கணபதிய விடுறதுக்கு எனக்கு மனசே இல்ல. அதனால தான் அவருக்கும் சேர்த்தி விளக்கு வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இந்த டிப்ஸும் சரி, இந்த விளாகும் சரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.